அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட, நம்ம பக்கத்துல, ஒரே வீட்டுல அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம், இயற்கை தந்த தண்டனையா கூட இருக்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் அமையும். ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார், அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருப்பான். பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான். அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவாரு, அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும். அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும், ஆப்பிரிக்கா கிளி. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு அதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார், மனைவிக்கு அனுப்பி வைப்பார். அங்க இருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு. சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு. தேடி தேடி பாப்பாரு, அந்த கிளி ஹால்ல இருக்காது, கிச்சன்ல இருக்காது, பெட்ரூம்லயும் இருக்காது. எங்க வச்சிருக்கிறா அப்படின்ட்டு மனைவி கிட்ட வந்து, நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனேனே, எப்படி இருந்துச்சு? அவங்க சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சுவையா இருந்துச்சு. என்ன பண்ணிருக்கு அந்த அம்மா? சமைச்சு சாப்பிட்டு இருக்குது. பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன நினைச்சு அனுப்பி வச்சாரு? நம்மளுக்கு பதிலா இந்த கிளி அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? சாப்பிட்டுருச்சு. இப்படித்தானே சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம். புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார், ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்கா போறா அப்படிம்பாருல. சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிடுற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம். அதுல அவர் ரொம்ப அழகாக ஒன்னு பதிவு செய்வார். மனிதர்கள் ஒன்றை விரும்புவது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சில பேர் விரும்புறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்ல. அவர் சொல்றார், மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல, அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான். இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது. சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா. ஒரு நாள் நம்மளையே டோட்டலா சாப்பிட போறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே. இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி தான் எங்கெங்கேயோ இருக்கிற உலக இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார். அதே மாதிரி கணவன் மனச மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா நீங்க கேட்டீங்க. அப்படித்தாங்க இருக்கு எங்க வீட்லயோ அப்படின்னு. அதே மாதிரி மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தானே. இவர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். அது ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு திருமணம். அந்த ராஜஸ்தான்ல ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க. பெண் வீட்டார்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை அவர் அழகா தமிழ்ல பதிவு செஞ்சிருக்கிறார். கல்யாண பெண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க. கல்யாண பொண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு, திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம், கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். கணவன் வீட்டில் மகள் சிந்தும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்குத்தான் கேட்காது. பெண்கள் தான் கைதட்ட முடியும் இதுக்கு, ஆண்கள்லாம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா, எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்டுரும், என் மக ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு இவங்களுடைய கண்ணீர் விழுற சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு இடையில் தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இடங்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். தேசாந்திரி அப்படின்னு அவருக்கே ஒரு பேர் உண்டு. தேசாந்திரின்னா என்ன? தேசம் முழுக்க அலைஞ்சு திரிகிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா?
இப்ப நாம இங்க இருந்து ராஜபாளையத்துல இருந்து நான் மதுரைக்கு போறேன் இல்ல சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கோமே. ராஜபாளையத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னா நம்ம எப்படிங்க போவோம்? ட்ரெயின் புக் பண்ணி பொதிகையில போவோம், இல்லைன்னா பஸ் புக் பண்ணி ராஜபாளையத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு போயிடும். இதனாங்க உலக வழக்கம். ஆனா இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எஸ்ரா, ஏன்னா உலக அனுபவம், இந்த பயணம் குறித்த தேடல்கள் அவங்களுக்கு வேணும் இல்லையா? ராஜபாளையத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜபாளையத்துல இருந்து முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் பஸ்ஸுக்கு போவார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி அங்க இருந்து கிருஷ்ணன் கோயில் போவார். கிருஷ்ணன் கோவில்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல கல்லுப்பட்டி போவார். அங்க இருந்து திருமங்கலம் போவார். அங்க இருந்து மாட்டுத்தாவணி போவார். இப்படியே ஒவ்வொரு ஊரா நாம ஒரு நாள்ல போக வேண்டிய ஊருக்கு ஒரு வாரத்துல போய் சேர்ந்து அத்தனை ஊர் ஜனங்களுடைய அனுபவத்தையும் ஒரு சொத்தாக சேர்த்து வருகிறவன் தான் ஒரு படைப்பாளி என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு டிக்கெட் வச்சிருப்பாராம். சென்னைக்கு மட்டும் போயிட்டு வந்த டிக்கெட்டு இவ்வளோ இருக்குமா? நம்ம கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தானே இருக்கும். அப்ப ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை நம்மிடம் தருவதற்கு எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீட்டுல உட்கார்றாரு, அவர் கற்பனை பண்றாரு, எழுதுறாரு, நம்ம கிட்ட வித்துட்டு போயிடுறாரு. இல்லைங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம், கண்ணீர், வேர்வை, உழைப்பு உறைந்து கிடக்கிறது என்பதை நம்மள மாதிரி வாசிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு மனசு வரும். ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலே ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க செலவாகுது? சாதாரணமா உங்க விருதுநகர்லயே இந்த பர்மா கடை, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது இல்லையா? தலப்பா கட்டி எல்லாம் வந்திருக்குது, இங்கனக்குள்ளதான் பார்த்தோம். ஒரு நாள் ஃபேமிலியோட சாப்பிட போனா எவ்வளவு ஆகும்? சாதாரணமா 2000 ரூபாய் ஆயிரும். ஐயா சொல்றாங்க 2000 ஆயிரும் மேடம். சில நேரம் நிறைய தின்னாங்கன்னா 3000 ரூபாய் கூட ஆயிரும். ஆனா அந்த ஒரு நாள் இரவு சாப்பாட்டோட அது காணாம போயிடும். அந்த 2000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் உண்டு பண்ணும். இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளதான் இருக்கிறது. சக மனிதனுக்கு நாம கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை மட்டும்தான். நீங்க பணம் காசோ அவங்களுக்கான சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. சக மனிதனுக்கு நம்மளால கொடுக்க முடியற, கொடுக்க வேண்டிய, கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நம்பிக்கை தான். ஒரே நம்பிக்கை அப்படின்னு ஒரு கதை இருக்கிறது. எட்வினா ஓ பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் பெண் எழுத்தாளர். ஐரிஷ் மொழி எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ஐரிஷ்ல ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின ஒரு கதையை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சு நமக்கு தந்திருக்கிறார். ஒரே நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தாலே ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க பிறந்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவான், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. ஆனா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 6 பெண் குழந்தைகள். அந்த கணவர் மெக்கானிக் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறார். அப்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பம். திடீர்னு அந்த மெக்கானிக் ஒரு நாள் ஒரு விபத்துல இறந்து போயிடுறார். அப்ப அந்த 6 சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை பாக்குறாங்க, துணி தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் போடுறாங்க, என்னென்ன வேலை அவங்களுக்கு கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? இந்த 6 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வாங்க பேங்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அந்த ரிசப்ஷன்ல 6 பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வாங்க பணம் எடுத்தாச்சு, நம்ம இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பேங்க்குக்கு போனா இந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகம் ஆயிடுவாங்க. அப்பா பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டா இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஓடுகிறது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மூத்த மக தன்னுடைய அம்மாவின் உழைப்பையே அடிப்படையா வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. அந்த கதை அந்த போட்டியில ஜெயிச்சு $50 பிரைஸ் வாங்கிருக்கு. இந்த $50 செக்கா கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு, அம்மா மொத நான் சம்பாதிச்சிருக்கிறேம்மா, உனக்கு அடுத்து இந்த குடும்பத்துல குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நான் தாமா சம்பாதிச்சுக்கிறேன், $50 ஒரே செக், வா உன் பேங்க்லயே போய் போட்டுருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. என்னம்மா என்ன தயக்கம், வா உன் பேங்க்லயே எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவோம். இல்லடா அம்மாவுக்கு பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது அப்படிங்கிற. பேங்க்ல அக்கௌண்டே கிடையாதா? அப்புறம் வாரம் நீ எங்களை பேங்க்குக்கு கூட்டு போன. ஆமா பேங்க்குக்கு கூட்டு போனேன், ஆனா அம்மாவுக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது, அங்க நம்மளுக்கு பணமும் கிடையாது. பெரியம்மா எங்களை இத்தனை வருஷமா அங்க கூட்டு போன. இல்ல வீட்டுல எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறோம், அப்பாவும் இல்ல, நீங்க மனசை தளர விட்டுற கூடாது,
நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லையோ, நம்ம கிட்ட பணமே இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்க நொந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் பேங்க்ல நமக்கு பணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சும்மாங்காச்சும் ஒவ்வொரு வாரமும் உங்களை கூட்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ள நின்னுட்டு வெளியில வந்து பணம் எடுத்தாச்சுன்னு சொல்லிடுவேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வளர்ந்தீர்கள். நமக்கு பணம் பேங்க்ல இருக்குதுங்கிற தைரியத்தோடும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நம்பிக்கையோடும் வளர்ந்தீர்கள். இப்பதான் முத ஓம் பேர்ல நாம அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அந்த பேங்க்குக்கு போறாங்க. ஒரே நம்பிக்கை. ஒரு தாய் விதைக்கிற அந்த ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அற்புதமான கதை நமக்குள்ளே விளக்குகிறது. என்றால் ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்லி நாம அடுத்த தலைமுறையை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நாம இந்த வாழ்க்கையவே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டுதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து பாருங்க. எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடியும், எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும், எல்லா சோகத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையை நீங்க கைப்பற்றி இருப்பீங்க. இதை வச்சு வந்துடலாம், இவனை வச்சு வந்துடலாம், இவரை வச்சு வந்துடலான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையை கையில் பற்றி கொண்டுதானே நம்மால் வர முடிகிறது என்பதை அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருப்பார். எஸ்ரா அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார் ஒரு நாள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். பொதுவா நம்ம வீட்டுக்கெல்லாம் பசங்க வந்தாங்கன்னா நம்ம அந்த பையங்க கிட்ட பேசுவோம்ல, என்னப்பா பண்ற அப்படின்னு. அந்த அம்மா இவர் எழுத்தாளர், இந்த எழுத்துல ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபா, பழைய 10 ரூபாய் எடுத்து காமிச்சு கேட்கிறார், தம்பி இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, 10 ரூபாயோட மதிப்பு என்னம்மா, 10 ரூபா தானம்மா அப்படிங்கிறார். இல்லப்பா, இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எனக்கு பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. புரியலம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு கல்யாணமாகி வர்றாங்க. வாழ்க்கையை சொல்றாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணமாகி வந்தேன்ப்பா. கிராமத்துல இருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பொண்ணு நான். இவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இன்னைக்கு விருதுநகர்ல நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பமா தான் இருக்கு. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகளை பாராட்டுகளா கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் வியாபார சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்க இன்னும் அண்ணன் தம்பி, கடைசி தம்பி அப்படின்னு அந்த ஒற்றுமையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்க இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வந்தப்போ அவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இவங்க தான் கடைசி மருமக. வேற வந்தவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ், வந்தவங்க போனவங்க எல்லாம் திட்டுறது. இவங்க பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஆளாளுக்கு திட்டுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பூ வாங்குறதுக்கு காசு கேட்டா கூட எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றாரு. கையில ஒரு பைசா கூட இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல. நான் என்ன பண்ணனே தெரியல. எந்நேரமும் 24 மணி நேரமும் அடுப்படியிலேயே கிடந்து அப்படியே ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால தாங்கவே முடியல. அம்மாட்ட சொன்னா அம்மா பயந்துருவாங்கன்ட்டு அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதினேன். எப்பா என்னால இங்க இருக்கவே முடியலப்பா, ஆளாளுக்கு என்னைய படுத்து எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னைய காப்பாத்துங்கப்பான்னு அப்பாவுக்கு நான் லெட்டர் போட்டேன். உடனே எங்க அப்பா வந்துட்டாரு. வந்தவரு சாப்பிட்டுட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு மக கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காருமா, வாழ்க்கைனா நாளும் இருக்கும், தைரியமா வாழ பழகணும், சரியா? இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட போறாங்க, உன் குடும்பத்து ஆளுக தானே, சமாளிச்சு பாரு. முடியலைன்னா இந்த 10 ரூபா ஊருக்கு வர்றதுக்கு சார்ஜ் 10 ரூபா தான், பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ. உன்னால இங்க தாக்கு முடிக்க முடியலன்னா பஸ் ஏறி பேசாம வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த 10 ரூபா கைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பவரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. முந்தியில் அந்த 10 ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமா நிமிர்ந்துருக்கு. எனக்கு இனிமே பயமே கிடையாது, ஏன்னா 10 ரூபா கையில இருக்கு. எப்ப நினைச்சாலும் நான் வீட்டுக்கு எங்க அப்பாவை பார்க்க போயிருவேன். அது வரைக்கும் இருந்து இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணும்ட்டு மறுநாள்ல இருந்து ரொம்ப தைரியமா எல்லார்ட்டையும் பேசவும் பழகவும் தன்னுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டவும் பழகி இருக்கிறார்கள். நாட்கள் ஆக ஆக இவங்களே அந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 30 வருஷத்துல இந்த குடும்பத்தை நான் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த குடும்பத்துல மாறி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் எங்க அப்பா என் கையில் கொடுத்த 10 ரூபாய் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. பணம் என்பது வெறும் பணம் அல்ல, 10 ரூபாய் என்பது வெறும் 10 ரூபாய் இல்லை. எங்க அப்பா என் கையில் கொடுத்த நம்பிக்கை என்கின்ற அந்த வெறும் 10 ரூபாய் ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தந்திருக்கிறது என்றால் எவ்வளவு கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வயசான பாட்டிகள்லாம் இந்த பாம்படம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? தண்டட்டின்னு சொல்லுவாங்க, பாம்படம் போட்டிருப்பாங்க. எதுக்கு அவ்வளோ நகையை ஒரு கிளவி காதுல போட்டிருக்கு? எவனா அத்துட்டு போறதுக்கு தானே. யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எதுக்கு ஒரு வயசான கிழவி காதுல போய் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க அப்படின்னு?
என்ன காரணம் என்றால் வயசான காலத்துல பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க பாட பார்த்து ஒதுங்க போயிட்டாலும் இந்த கிழவிக்கு சாவு முதலுக்கு தன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மண்ணின் ஏற்பாடு இது. பொம்பளை பிள்ளை தனியா இருக்கக்கூடாது, அதுகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. இந்த நகை போடுறதே அப்படித்தான் வந்த பழக்கம். ஏன்னா ஆம்பளை பிள்ளை அதே ஊர்ல இருப்பான், வீடு வயல் சொத்து அவன் பாத்துக்குவான். பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறது, அதுக்குன்னு கையில ஒரு உறுதி இருக்கணும் என்பதற்காகத்தான் நகைகளை பெண் குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்த்தார்கள். அதனாலதான் வயசான பாட்டி கூட காதுல என்ன போட்டிருப்பாங்க, தண்டட்டி போட்டிருப்பாங்க. எனக்கு யாரு கடைசி வரைக்கும் சோறு போடுறியோ அவன் இந்த தண்டட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். பாத்திருக்கீங்களா? தைரியமா காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு இந்த கலைவி பேசும். இந்த முதல் மரியாதையில வர்ற வடிவுக்கரசி மாதிரி எலே அப்படின்னு பேசும். என்ன தைரியம்? தங்கிட்ட ஒரு வருமானம் இருக்கிறது, தன்னிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு பெண்கள் கையில் கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி ஒரு கிராமத்துல நார்த் சைடு பாகல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியால தார்ஹார் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இப்ப வரைக்கும் என்ன பழக்கமா, ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அது கங்கை ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு கிராமங்கள்ல ஒண்ணு. அதனால அது செழிப்பான பூமி அந்த ஏரியாவே. பொம்பளை பிள்ளை அந்த ஊர்ல யார் வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே 10 மாமரம் நட்டு வச்சிருவாங்களாம். 10 மாமரம் மாங்கன்று நட்டுருவாங்களாம். இந்த பிள்ளை வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்துட்டே போகுமா, அது பழம் கொடுக்கும். அந்த 10 மரமும் இந்த பெண் குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தம். இவ வளர வளர அதுல இருந்து வருந்த வருமானத்தை வச்சு இவ படிப்புக்கு, இவ திருமணத்துக்கு, இவ கடைசி காலத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வச்சுக்கும். இப்ப வரைக்கும் அந்த கிராமத்துல 20,000க்கு மேற்பட்ட மரங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கும் வளர்ந்து வருகின்றன என்றால் எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது? 10 மாமரம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 மாமரம். சில பணக்கார வீட்டுல 20 மாமரம் 30 மாமரம் எல்லாம் நட்டு வச்சிருவாங்களாம். கடைசி வரைக்கும் உனக்கு தாம்மா இது அப்படின்னு. இப்ப பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில யாரை நினைச்சும் பயந்து விடக்கூடாது, பதட்டப்பட்டு விடக்கூடாது, அவங்க கையில ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார். அதுலயே அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அவருடைய சிறுகதை தொகுப்பு இங்க இருக்கும், முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. அதுல 1000 கைகள் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம், இந்த நகை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு வருங்காலத்துக்கு என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே சொன்னோம். இன்னைக்கு அந்த தைரியம் இருக்குதா? பெண் பிள்ளைங்க நகை போட்டு வெளியில வர முடியுதா? கோலம் போடுறதுக்கே வர முடியல. கோலம் 4 புள்ளி வச்சுட்டு 5வது புள்ளி வைக்கும் போது செயினை அத்துட்டு போயிடுறாங்க. மறுநாளே வந்து அந்த செயினை எரிஞ்சிட்டு போறான். கவரிங் செயினையா போட்டு வந்திருக்க, உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு. இன்னைக்கு காலம் எவ்வளவு மோசமா மாறிடுச்சு. அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். சாவித்திரி அப்படின்னு ஒரு 40 வயதான ஒரு பெண், அவங்களுக்கு 2 பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு அந்த அம்மா போவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கணவர் பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் போல வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படி வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பழக்கம். அன்னைக்கு அப்படிதான் ஒரு நல்ல மத்தியானம் 12 மணிக்கிட்ட இவங்க தெரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்குது. நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. கழுத்துல 9 பவுன் தாலி செயின் போட்டிருக்கிறாங்க. கையில இந்த பூஜைக்கு போயிட்டு வந்த கூடையோட வர்றாங்க. எதுக்க 2 பசங்க பைக்ல வர்றாங்க. பின்னாடி உள்ள பையனை பார்த்தா இவங்க பையன் வயசுதான். பக்கத்துல வந்து ஸ்லோ பண்ணி, அம்மா அந்த டாக்டர் ஜெயராம் வீடு எது அப்படின்னு கேக்குறான் அந்த பையன். யாரப்பா கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் இவங்க பக்கத்துல போறாங்க. படக்குன்னு கழுத்துல போட்டிருக்கிற தாலி செயினை அவன் அப்படியே அக்குறான். அது ரொம்ப கனமா இருக்குது, அக்க முடியலன்னு உடனே கையில இருக்கிற ஒரு கத்தியால சரட்டுன்னு கீறி எடுத்துட்டு போறான். அப்படியே நாடியில இருந்து ரத்தம் அந்த அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வருது. படக்குன்னு வண்டியை திருப்பி போயிடுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே அந்த நடு ரோட்ல அந்த வெயில்ல அப்படியே சமணங்கிட்டு உட்காந்து ரத்தத்தோட அப்படியே கண் கலங்கி என்ன செய்யனே தெரியாம அது போய் உட்கார்றாங்க. டெய்லி நாம நடந்து போற ரோடு தான், நமக்கு பழக்கமான நம்ம வீதி தான். ஆனா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்யணும் நமக்கு யாராவது கத்து கொடுத்துருக்காங்களா? என்ன செய்ய முடியும்னு நமக்கு இது வரைக்கும் ஏதாவது தோணி இருக்குதா? அந்த தெருவில் அவங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. தூரத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் கொடையோட வர்றாரு. ஐயோ என்னமா சாவித்திரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, என்னாச்சு? ஐயா தாலி செயினை அத்துட்டு போயிட்டான், நல்ல நாளாம் பொழுதுமா 9 பவுன் தாலி செயினை அத்துட்டு போயிட்டான்னு சொன்னதே திரும்ப திரும்ப இந்த அம்மா சொல்லுது. சரி பதட்டப்படாதம்மா, மொதல் வீட்டுக்கு வாமான்னு வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு வீட்டுக்காருக்கு போன் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, கோயிலுக்கு போகும்போது எதுக்கு தாலியை போட்டு போற? கோயிலுக்கு போகும்போது தானே தாலியை போட்டுட்டு போக முடியும், தாலியை கழட்டி வச்சுட்டா கோயிலுக்கு போவாங்க, நான் வர்றேன் வை அப்படிங்கிறார். கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கொடுமை வர்றது கூட கிடையாது,
அதை விசாரிக்க வர்றதுக்குன்னு சில கொடுமைகள் வருவாங்க பாருங்க. அஜோ ஜோ ஜோ ஜோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு யாராவது ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் லைட்டா தலை சுத்துதுன்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஒருத்தர் சொல்லுவார் நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துருப்பார். இன்னொருத்தர் சொல்லுவார் சுகர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்கு, அதை வாங்கி சமைச்சு சாப்பிடு. இன்னொருத்தர் சொல்லுவார் அது ரொம்ப காஸ்ட்லி, நீ வந்து இந்த சாமை வரகு இருக்குல்லையே அதை ட்ரை பண்ணிப்பாரு. இன்னொருத்தர் சொல்லுவார் இப்பவுமே நீ சித்த வைத்தியம் ட்ரை பண்ணிரு. இன்னொருத்தர் சொல்லுவார் சித்த வைத்தியம்லாம் இன்னைக்கு செட் ஆகாது, அலோபதி தான், இப்பவுமே நீ மாத்திரையை போட ஆரம்பிச்சிரு, அப்பதான் நீ தப்பிப்ப. 7 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர் 7 வைத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிஜமாவே தலை சுத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலம் அப்படித்தானே இருக்கு. எல்லாம் வந்து ஆளாளுக்கு அவங்க தம்பி வந்து அன்னைக்கே சொன்னேன் அத்தான்ட்ட இந்த ஏரியாவே வேண்டான்னு சொன்னேன், அவர் கேட்கல, இந்த அத்துட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அத்தான் இப்படி பிடிச்சி இழுத்துட்டானா, அவனால இழுக்க முடியலையா, அவனை அடிக்க முடியலையே, இப்படி பதட்டமே ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1 வாரம் 10 நாள் அலைஞ்சு அதுக்கப்புறம் இவங்க யார்கிட்டயுமே பேசவே பிடிக்காது, இப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க. வர்றவங்க போறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் கை பக்கத்துல வந்துதான் அத்துட்டு போச்சு. இவங்க மகை மாதிரியே தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. நம்ம மகை வயசு உள்ள ஒரு பையன், அந்த வயசுள்ள ஒரு கை, அம்மா வயசுல இருக்கிற ஒருத்தங்க கழுத்துல இருக்கிற செயினை இப்படி கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு எப்படி இவனுக்கு மனசு வந்ததுன்னு அந்த கைகளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்க போறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. டிவி சீரியல்ல அந்த நடிப்பாங்கல்ல, அவங்க கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. பிறகு ஒரு கட்டத்துல கொஞ்சம் மனசை தேத்திட்டு திரும்ப கோயிலுக்கு போவாங்க, மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. போனா அந்த சிலையில இருக்கிற கையவா தான் பார்ப்பாங்க. அப்புறம் பூஜைக்கு கொடுத்துட்டு அந்த ஐயர் வந்து கொடுப்பார்ல பிரசாதம், அவர் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க, அவர் கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. சாமி கும்பிடும் போது முருகன் கையில வேல் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. பிறகு வந்து அந்த பிரகாரத்துல ஒரு தூண்ல சாஞ்சி உட்காந்து தான் கையவே இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. போற வரவங்க கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்களால தாங்கவே முடியாது, ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அவங்கள வினோதமா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கைகள் மட்டும் அந்த அம்மா கையில இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதையை அவர் முடிப்பார். இப்ப நம்ம சமகாலத்தில் நம்ம சர்வசாதாரணமா போயிட்டு வர்ற நம்ம பகுதிகளில் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவர் எதிர்கொள்ளுகிற அந்த துயரத்தை, அதை யாருக்கிட்டையுமே சொல்லி தேற்ற முடியாத அந்த சோகத்தை இந்த 1000 கைகள் என்கின்ற கதையில அவர் எழுதியிருப்பார். கதைக்கு பேரே 1000 கைகள். அது வரைக்கும் அவங்க எந்த கையவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தான் தாலி செயினை ஒருத்தர் அத்துட்டு போனதுக்கு அப்புறத்திலிருந்து 1000 கைகளை அவர்கள் திரும்ப கவனித்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை ரொம்ப அழகா அதுல அவர் பதிவு செய்திருப்பார். இந்த மாதிரி நிறைய இந்த வாழ்க்கையில நமக்கு நான் ஒரு 2 கதை சொல்லி முடிச்சிடறேன். வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா? நம்பிக்கை தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டியது கொடுக்க வேண்டியது வேற எதுவுமே கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையின் 4 கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை. 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கும் போது ஹிட்லருடைய இந்த சித்திரவதை முகாம்ல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அதுல ஒரு அகதி தப்பிச்சு, டோரன் அவருக்கு பேரு, அமெரிக்கால பாஸ்டன் நகருக்கு வந்துடுறார். வந்து வேலை தேடி கஷ்டப்பட்டு எங்கெங்கேயும் அலையிறார், எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் இருக்கும் போது அவருக்கு ரொம்ப தூரத்து நண்பர் ஒருத்தர் ஒரு துறைமுகத்துல அவர் கணக்கு எழுதிட்டு இருக்கிறார். அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய டேபிள் ஒண்ணு இருக்கும், ஒரு 4 கால் உள்ள ஒரு மேஜை, மர மேஜை. இது சும்மா கிடக்குப்பா, இதை வேணா நீ வச்சுக்கோ, எனக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, இந்த மேஜையை வேணா நீ தூக்கிட்டு போன அந்த மர மேஜையை இவர்கிட்ட கொடுத்துறாரு, மரத்தால செய்யப்பட்ட அந்த பெரிய மேஜை. இப்ப இவர்கிட்ட இது ஒண்ணுதான் முதலீடு. இந்த மேஜையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய முடியும் யோசிக்கிறார். எடுத்துட்டு போய் ஒரு தொழிற்சாலைக்கு வாசல்ல வச்சு காலையில அதுல பேப்பர் வச்சு விற்கிறார், பேப்பர் வாங்கி அடுக்கி விற்கிறார். சாயந்தரமா ஒரு பூங்காவுக்கு எடுத்துட்டு போய் அதுல ரோஜாக்கள் அடுக்கி வச்சு விற்கிறார். சர்ச்சுக்கு பக்கத்துல அந்த டேபிள் எடுத்துட்டு போய் மெழுகுவர்த்தி வாங்கி விற்கிறார். இப்படியே ஒவ்வொரு இடத்துல எதையாவது ஒரு பொருளை வாங்கி வாங்கி அதுல வச்சு விற்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்ல கொஞ்சம் காசு சேருது. அதே மேஜைக்கு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி வச்சு டைப் அடிச்சு அது மூலமா கொஞ்சம் சம்பாதிக்கிறார். இவருடைய உழைப்பை பார்த்த ஒருத்தர் அந்த ஏரியாலே ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துறார். அது ரொம்ப நஷ்டத்துல ஓடுது. இது என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. இவரை கூப்பிட்டு சொல்றார், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற, உன்னால முடிஞ்சா அதை டெவலப் பண்ணிக்கிறது, நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒப்படைச்சிடறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த மர மேஜையை தூக்கிட்டு போய் அங்க முதலாளி இடத்துல போட்டு ஆளா அங்க உட்கார்றாரு. உட்காந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அங்கேயும் அவருடைய உழைப்பை முதலீடா போடுறார். கொஞ்ச நாள் ஆகுது, சில வருஷம் ஆகும்போது அந்த ஹோட்டலை இவர் பெருசாக்கிறார். நிறைய தொழில்கள் தொடங்குறார். 25 வருஷம் ஆயிருச்சு. இவருக்கு மேஜை கொடுத்தாருல்ல, இப்ப இவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். இந்த மேஜை கொடுத்தவரை தேடி போறார்.
போய் நீங்க எனக்கு ஒரு மர மேஜை கொடுத்தீங்கல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா, என்னாச்சு? நான் நல்லா பெரிய லெவலுக்கு வந்துட்டேன், அந்த மேஜைக்கு நான் இன்னைக்கு நான் விலை கொடுத்துட்றேன். அப்படியா? அந்த மேஜைக்கு என்ன விலை கொடுப்பீங்க? $1,00,000 கொடுக்குறாரு. ஏன் ஒரு சாதாரண மர மேஜைக்கு $1,00,000? உடனே அவர் சொன்னார், இல்லைங்க, அது வெறும் மர மேஜை இல்லை, நம்பிக்கையின் 4 கால்கள். நான் வாழ வழியே இல்லாம 2 கால்களோடு அலைந்த போது என் கூடவே இருந்த நம்பிக்கையின் 4 கால்கள் தான் அந்த மர மேஜை. அதை நம்பிதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு வேணா நம்ம கீழே போகலாங்க, எவ்வளவு வேணா அடிபடலாம், ஆனால் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு மேலே வர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் ஒரு நாற்காலி, ஒரு மேஜையின் 4 கால்கள் கூட நம்மை நடைபோட வைக்கும் என்பதை ரொம்ப ஆதாரத்தோடு நடந்த உண்மையை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே பயன் இல்லாதவங்க கிடையாது, எந்த பொருளுமே வேஸ்ட் ஆனது கிடையாது, எந்த ஒரு சம்பவமே தேவை இல்லாதது என்று கிடையாது. நீங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது யாரோ ஒருத்தருக்கு பயன் தருவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக நம்ப வேண்டும். அவர் அதுல ஒரு படத்தை சொல்லி நிறைவு செய்யறார். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு படம் 1946 வந்த ஒரு அருமையான படம். அதுல ஒரு ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய பிசினஸ்மேன். எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே தோத்து போயிடுறாரு. இனிமே வாழ்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு பாலத்து மேல ஏறி நின்று தற்கொலை பண்ண போறார். கீழே குதிச்சு செத்துடலான்னு நினைக்கும் போது வானத்துல அந்த வழியா ஒரு தேவதை போகுது. அதுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த மனிதர்கள் சாகத்தானே போறாங்க, எப்படினாலும் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க, ஆனா இவங்களாம் ஏன் சாவ தேடி போறாங்கன்னு அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, இவனை வேணா நம்ம காப்பாத்திடுவோம் அப்படின்னு இந்த தேவதை அவனை காப்பாத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்பா சாகணும்னு நினைக்கிற, வாழலாம்ல அப்படின்னு. இல்லைங்க, நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகல, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, நான் வாழ்றதே வேஸ்ட், என்னால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொல்லட்டா, நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும், எல்லாரும் உருப்பட்டு இருப்பாங்க, என் சொந்தக்காரங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருக்கும், நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ். சிரிச்சுக்கிட்டே அந்த தேவதை சொல்லும், சரி உன்னுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன், நீ இந்த உலகத்துல பிறக்கலன்னு வை, என்ன ஆகும்னு பாப்போமா, வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது. அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்துல, இப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது. இவர் பிறக்கவே இல்லை, இவர் வீட்டுல இவர் தம்பியா ஒருத்தர் இருப்பார்ல, இவர் சின்ன பையனா இருக்கும் போது இவர் தம்பி ஒரு தடவை ஒரு பனி ஆத்துல விழுந்து சாக பார்ப்பார், இவர் ஓடி போய் அவரை காப்பாத்திருப்பார். இப்ப இவர் பிறக்கவே இல்லைல்ல, தம்பி செத்து போயிடுவான். இப்ப திருமணமாகி இவர் மனைவி இவரை தானே திருமணம் பண்ணியிருப்பாங்க, இப்ப இவரே இல்லைல்ல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடிச்சு ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார். நல்ல நிலைமையில இருக்கிற மனைவி இவர் இல்லைன்னு உடனே என்ன ஆயிருவாங்க, பிச்சைக்காரங்களா போயிடுவாங்க. இவர் நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து சரியான நேரத்துல உதவி செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிருப்பாங்க. இப்படியே அதிர்ச்சி ஆயிடுவார், என்னாலதான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா, உன்னாலதான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது, நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள், நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாகி நான் நிச்சயமா நான் வாழ்றேன், இந்த வாழ்க்கையால் இத்தனை பேருக்கு பயன் இருக்கிறது என்றால் நான் வாழ்ந்தே தீர்வேன் என்று அவர் திரும்ப வீட்டுக்கு போவதாக அந்த திரைப்படம் முடியும் என்றால், நம்ம யாருமே இந்த உலகத்துக்கு பயன் இல்லாம வரல, எந்த ஒரு புத்தகமுமே பயன் இல்லாம இங்க அச்சடிக்கப்படல, எந்த ஒரு விழாவுமே சும்மா பொழுது போக்குறதுக்காக இங்கே நடத்தப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒருவருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒருவருடைய வெற்றி இருக்கிறது, ஒருவருக்கு கை கொடுக்கிற ஒரு அழகான உதவி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக மிக அழகானதாக இருக்கும். அதை சொல்லி அவர் ஒன்னு சொல்லி முடிக்கிறார். விருதுநகர்ல, இந்த விருதுநகர்ல இவர் எழுதுனது ரொம்ப முன்னாடி, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல துரைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சிருக்கிறாரா, இங்க இருக்கிறவங்க தான் சொல்லணும், துரைப்பாண்டின்னு ஒருத்தர் ஒரு பூக்கடை வச்சிருக்கிறாரா. இன்னைக்கும் அவர் என்ன பண்ணுவாரா, டெய்லி நைட்டு கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பூமாலையை கெட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போயிடுவாராம் கடைக்கு வெளியில. முன்னாடியெல்லாம் கடைக்கு வெளியில உப்பு வச்சுட்டு போயிடுவாங்க, உப்பை கடைக்குள்ள வைக்க மாட்டாங்க தெரியுமா. இப்ப யாருமே உப்பை கூட வெளியில வைக்க மாட்டாங்க, ஏன்னா உப்பை கூட திருடிட்டு போற ஆட்கள் நம்ம. ஆனா அவர் பூக்கடைக்காரர் என்ன பண்றாரு, டெய்லி 4 மாலையை கட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போறாரு. ஏன், திடீர்னு எங்கேயாவது நைட்டு நேரத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டால், ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல யாரும் மாலைக்காக தேடி அலையக்கூடாது, எப்ப வந்தாலும் இங்க ஒரு 4 மாலை இருக்கும், அவங்க அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் பணம் கொடுக்க அவர்கிட்ட வருவாங்களா, ஐயா நேத்து உங்க கடையில 4 மாலை எடுத்தோம், இந்தாங்க பணம், வாங்க மாட்டாராம்.
முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் மரணத்திற்கு தருகின்ற முதல் மாலை என்னுடைய மாலையாக இருக்கட்டும் என்று அந்த சாதாரண மனிதர் இன்னைக்கும் சொல்றாரு. ஒரு மாலை 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். ஒரு சாதாரண பூக்கடைக்காரருக்கு ஒரு 400 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மனிதனின் மரணத்திற்காக நான் கொடுக்கிற ஒரு முதல் மரியாதை என்று அந்த எளிய மனிதர் தரும்போது எவ்வளவோ பெரிய வசதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்வதற்கான தூண்டுதல் தான் புத்தகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருள் இனிது என்றால் ஒளி இனிது. இருளான வாழ்க்கையில் நம்மால் முடிந்த ஒளியை ஏற்ற முடிந்தால் இந்த உலகமே இனிதுதான் என்று சொல்லி அடுத்த வருடம் எஸ்ரா அவர்களுக்கு 60வது வயசு வருது. தூத்துக்குடியில பொன் மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட பிரதமரே ஒரு நாள் போன் பண்ணி பேசினார் மன் கி பாத்ல. ஏன் சலூன் கடைக்காரர்கிட்ட பிரதமர் போன் பண்ணி பேசினார் தெரியுமா? அவர் சலூனுக்கு நடுவுல லைப்ரரி வச்சிருக்கிறார், நூலகம் வச்சிருக்கிறார். அங்க முடித்திருத்த வர்றவங்களுக்கு புத்தகத்தை படிக்க கொடுக்கிறார். புத்தகத்தை படிச்சவங்களுக்கு 30% தள்ளுபடி கொடுக்கிறார். முடித்திருத்த வந்தவர்களுடைய அகத்தை திருத்தி அனுப்புகிற ஒரு அற்புதமான வேலையை பொன்மாரியப்பன் செய்வதால் பிரதமரே போன் பண்ணி பேசினார். அவர் நம்ம எஸ்ராவுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன விழா வச்சாலும் இவரை தான் கூப்பிடுவார். இவர் பிறந்த நாளைக்கு தூத்துக்குடி முழுக்க எஸ்ரா படம் போட்டு எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவரு ஒரு சினிமா நடிகனுக்கு அரசியல்வாதிக்கு எப்படி மத்தவங்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவர் போஸ்டர் ஒட்டுவார். ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நாம அதை செஞ்சிருக்கோமா? இதுவரைக்கும் செய்ததில்லை. அடுத்த வருஷம் ஏப்ரல் நம்ம எஸ்ரா அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது. அவருக்கு 60வது வயசு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் எஸ்ராவை கொண்டாடுவோம் என்று கிளம்பி 100க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதி உலக இலக்கியங்களை எல்லாம் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி தந்து இந்த மல்லாங்கிணறில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற நம் மண்ணின் படைப்பாளியை நாமும் கொண்டாட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு இவ்வளவு சிறப்பான மேடையில் மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.